கிராமம் ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைவோ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களுடன் சாரி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி திரும்பி நான் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் உருவப்பேன் உங்கள் கனவை சொல்லுங்கள். நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு வந்து சாரி. நாம இவ்வளவு திட்டங்களை கொடுத்து புதிய துணிகளுக்கு தான் ஓட்டு போடணும். நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருக்கிறார். 6ஆம் ஆண்டு தொடர இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை தொடர இருக்கிறார். எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? ஓவர் கான்பிடன்ஸா? இல்ல. அவருக்கு எதிரிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆகப்பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள் டெல்லியில், ஆகப்பெரிய மோசடிக்காரர்கள் இருக்கிறார்கள் நாக்பூரில். இந்தியாவே எங்க கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பிஜேபி இருக்கு. பீகார் வந்துட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய ஷாக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த பக்கம் இருந்தாலும் மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள் முதல்வரின் பக்கம் நிற்கிறார்கள். படி 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 என்று ஒரு முதல்வர் சொல்லுகிறார், மேடை ஏறி சொல்லுகிறார். இங்கே பெண்கள் இருக்கீங்க, இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்களாம். வீட்டுக்காரர் செத்து போனா கூட பரவாயில்லன்றாங்களாம், புள்ள செத்தா கூட பரவாயில்லன்றாங்களாம். அது திரை கவர்ச்சியை பார்த்து கூடக்கூடிய கூட்டம். தரையில் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். தமிழ் புதல்வன் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் எனக்கு தராங்க. 1000 ரூபாய்லாம் ஒரு காசான்னு நீங்க நினைக்கலாம். பெற்றோர்கள் கேட்டுக்கங்க. அந்த பையன் சொல்றாரு, எனக்கு 10 நாள் சாப்பாடுங்க, அந்த மாசம் 1000 ரூபாய். ஒரு பொண்ணு மேடையில சொல்றாங்க, நான் கலை கூத்தாடி, நேத்து வரைக்குமே என் குடும்பம் கலை கூத்தாடி, தெருவுல நின்று நான் பிச்சை எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் யார் தெரியுமா? கலை கூத்தாடி ஸ்னேகா. இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். கருப்பு சட்டக்காரவங்க எதுக்கு முதல்வரை இவ்வளவு கொண்டாடுறோம், உச்சி முகர்ந்து கொண்டாடுறோம்னா, பெரியாரின் பெருங்கனவு இது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட குலத்தொழில் செய்யக்கூடாது, அனைவரும் கற்றறிந்தவர்களாக மாற வேண்டும் என்பது அறிவுலக பேராசான் தந்தை பெரியாருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை காட்சி இல்ல, உண்மையாகவே மோடி என்ற வில்லனோடு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அமித்ஷா என்ற வில்லனோடு நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ கேரளா பார்டர் வரைக்கும் வரலாம், தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ரியல் ஹீரோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஒண்ணு வேணா, நாளைக்கு யாராவது நினைச்சோம்னா நம்ம கூட கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஎம் ஆகணும்னு கனவு காணலாம். நாளைக்கே சிஎம் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் அவர் நேற்றைக்கு கட்சி தொடங்கி இன்னைக்கு முதல்வர் ஆனவர் கிடையாது. இன்றைக்கு பேசுகிறார் கோவையில். மக்களுடைய இன்ப துன்பங்களில் அவங்க கூட நில்லுங்க, அதனாலதான் அவங்க நம்ம கூட நிக்கிறாங்கன்னு பேசுறார். நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள். ஒரு நாளைக்கு முன்பாகவே உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து, மனதின் அடி ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கோடு, இன்னும் குறைந்தது பல 10 ஆண்டுகளுக்கு இவர்தான் எங்களுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற மனமகிழ்வோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அனைவரின் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். 2012 உங்ககிட்ட எப்பவுமே பேசுகிறப்ப வருஷம் வரலாறுலாம் சொல்லி தாராளமாக பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பேச போகிறோம். சென்னை கிழக்கு பகுதியில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எப்படி ஆடியன்ஸை உருவாக்கியிருப்பாருன்னா, கவனிக்கக்கூடிய, புரிந்து கைத்தட்டக்கூடிய, இந்த பகுதியில் எங்களை மீறிதான் நீ உள்ள வரணும்னு கட்சி நடத்தக்கூடியவர்களை கொண்ட பகுதி சென்னை கிழக்கு. நான் கீழே இருக்கப்போ அம்மா மீரா அவர்கள்கிட்டையும் சொன்னேன், அம்மா நம்ம இங்கே என்ன செய்தினாலும் பேசலாம், நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க நியூஸில் எல்லா செய்தியும் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. குறிப்பாக கவனிக்கக்கூடிய பெண்களை கொண்ட பகுதி சென்னை கிழக்கு. இந்த அக்காங்க கிட்ட போகிற போக்குலெல்லாம் கதை பேசிட்டு போக முடியாது. சும்மா வாழ்த்துறை அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு போக முடியாது. அந்தளவிற்கு கவனிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த செய்தியை கவனியுங்கள்.
2012 தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா ஒரு வாழ்த்து செய்தியை பேசுகிறார். அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் சொல்றாரு, எதிரிகளும் இவரை பாராட்டுவார்கள், எதிரிகளும் இவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இவர் பகுத்தறிவால் தளபதி, பண்பால் தளபதி, உழைப்பால் தளபதி, தன்னுடைய வல்லமையால் தளபதி, அனைத்திற்கும் மேலாக தன் சோதனைகள் காலகட்டத்திலும் தளபதியாக இருந்தவர் நம்முடைய தளபதி என்று வாழ்த்தினார். இதுல ஒரு வரியாக பாருங்க, எதிரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று 2012 சொன்னார். இன்னைக்கு 2026 எதிரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எதிர் முகாமில் இருப்பவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொல்லுவதற்கு நாம் பாசிசவாதிகள் கிடையாது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லுவதற்கு நாம் பிஜேபிக்காரர்கள் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, அவரை எதிர்க்கணும்னா அவர் அளவிற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். ஒரு நாளும் உங்களால் அதை செய்ய முடியாது. எதிரிகள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு. எல்லோருக்கும் எல்லாம் ஓரணியில் தமிழகம் ஒன்றிணைவோ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களுடன் சாரி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நான் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் புதுவைப்பேன் உங்கள் கனவை சொல்லுங்கள். நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு வந்து சாரி. நாம இவ்வளவு திட்டங்களை கொடுத்து புதிய துணிகளுக்கு தான் ஓட்டு போடணும். நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்க பேசினா கூட, திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசினா கூட, அடுக்கடுக்காக முத்தாக இத்தனை திட்டங்களையும் பதிவு செய்ய முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்ல முடியும். எதுவுமே வேலை நடக்கலன்னா பொய் சொல்ல முடியும். எல்லா வேலைகளும் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சியின் பக்கம் நிற்கிறது. எனவே யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப எதிரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இரண்டாவது, பண்பால் தளபதி. எப்படி பண்பால் தளபதின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நேற்றைக்கு முதல் நாள் தமிழ்நாட்டினுடைய தன்னிகரில்லா போராளியாக வாழ்ந்து, பொது உடைமை போராளியாக வாழ்ந்து, தகைசால் தமிழராக வாழ்ந்து மறைந்தார் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவின் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3 முறை போய் பார்க்கிறாரு. நேற்றைக்கு அங்கு எல்லோரும் வீர வணக்கம் செலுத்துகிற போது தான் ஒரு முதல்வர் என்பதையெல்லாம் தாண்டி தான் ஒரு போராளி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வீர வணக்கத்தை அவரே செலுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, முதலமைச்சராக இருந்து இதெல்லாம் செய்கிறாரான்னு கேட்டா, அவருடைய மரபணுவில் இருப்பது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற போராளி, பேரறிஞர் அண்ணா என்ற ஆகச்சிறந்த நிர்வாகி, தந்தை பெரியார் என்ற பகுத்தறிவுவாதி, இவர்களால் ஆளாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அடுத்து தன்னுடைய உழைப்பால் தளபதி. எப்படிங்க? நான் உண்மையாகவே நன்றி சொல்லுவதற்காக தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். நினைவில் இருப்பதை வைத்து சொல்லுகிறேன். 5 ஆண்டுகள் முடிய இருக்கிறது, இல்லை 6ஆம் ஆண்டு தொடர இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை தொடர இருக்கிறார். எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? ஓவர் கான்ஃபிடன்ஸா? இல்லை. அவருக்கு எதிரிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆகப்பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள் டெல்லியில், ஆகப்பெரிய மோசடிக்காரர்கள் இருக்கிறார்கள் நாக்பூரில். இந்தியாவே எங்க கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பிஜேபி இருக்கு. பீகார் வந்துட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய ஷாக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த பக்கம் இருந்தாலும்
மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள் முதல்வரின் பக்கம் நிற்கிறார்கள். அப்படி என்னங்க செஞ்சுட்டாரு? காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, அனைத்திற்கும் மேலாக தோழி விடுதிகள், பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு, சொத்து பதிவில் பெண்களுக்கு கட்டண சலுகை, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், வேளாணுக்காக தனியான நிதிநிலை அறிக்கை, கலைஞர் கனவு இல்லம், கல்வியால் முன்னேறுங்கள் என்ற திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம், கீழடி அருங்காட்சியகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், எல்லாவற்றிற்கும் மேலாக 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பிரகடனம், ஈழத்தமிழர்களுக்கு வீடுகள், தமிழ் பரப்புரை கழகம், தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சிகள், தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தார். எல்லாவற்றிற்கும் மகுடம் சூட்டக்கூடிய வகையிலே 5000 ரூபாயை பெண்களுக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி, இது எல்லாமே நினைவில் இருந்த திட்டங்கள். இது எதுவுமே நான் முழுசா சொல்லல, அதிகபட்சம் 20-25 சொல்லியிருப்போம். ஆனால் அவர் செய்திருக்கக்கூடியது 400க்கும் மேற்பட்ட சாதனைகளை செய்து ஒப்பற்ற முதலமைச்சராக நிற்கிறார். இன்னும் 3 செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் இதில் 3/4 திட்டம் படிப்புக்கானது. உங்கள் பகுதியில் முதல்வர் படைப்பகம், மாணவர்களுக்கு மடிக்கணினி, சொல்ல சொல்ல எல்லாம் ஞாபகம் வருது. இது எல்லாமே கல்வி, படிப்பு, பெண்ணுரிமை, உயர்வு. நீங்கள் அப்படியே எதிர்முகாமில் பாருங்க. கல்வி பயில வான்னு கூப்பிட்டா திராவிடம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல். கலவரம் பண்ண வந்தா அது ஆரிய மாடல், பிஜேபி மாடல், மோடி மாடல். பெண்ணுரிமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த பக்கம் அது எதுவுமே கிடையாது. படி 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 என்று ஒரு முதல்வர் சொல்லுகிறார், மேடை ஏறி சொல்லுகிறார். இங்கே பெண்கள் இருக்கீங்க, இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்களாம். வீட்டுக்காரர் செத்து போனா கூட பரவாயில்லன்றாங்களாம், புள்ள செத்தா கூட பரவாயில்லன்றாங்களாம். அது திரை கவர்ச்சியை பார்த்து கூடக்கூடிய கூட்டம். தரையில் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஏன் தரையில் நாயகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவர் இப்படி மேடையில் வந்து பேசுறாரு. இளைஞர்கள் கேட்டுக்கங்க, நீங்க என்ன காரணத்துக்குனாலும் உள்ள வந்திருக்கலாம், ஆனா வெளியே போறப்ப இந்த செய்தியோடு போங்க. அந்த மாணவன் சொல்லுகிறார், தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் எனக்கு தராங்க. 1000 ரூபாய்லாம் ஒரு காசான்னு நீங்க நினைக்கலாம். பெற்றோர்கள் கேட்டுக்கங்க. அந்த பையன் சொல்றாரு, எனக்கு 10 நாள் சாப்பாடுங்க, அந்த மாசம் 1000 ரூபாய். அடுத்து சொல்லுகிறார், ஹாஸ்டல்ல இருந்தேன், ஐயோ என்ன பண்றது, கையில காசே இல்லையேன்னு சோர்ந்து போயிருந்தேன். ஃபோனில் மெசேஜ் வந்துச்சுன்னு எடுத்து பார்த்தேன். அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முதல்வர் அந்த பையனுக்கு ஒரு இடத்துல கூட சுயமரியாதைக்கு இழுக்காக அது மாறிடக்கூடாது. ஐயோ அரசு பணம் கொடுக்குதுன்னு தோணக்கூடாது, இது சலுகைன்னு தோணிடக்கூடாது. அப்பா உனக்கு வங்கி கணக்கில் போடுறேன்ற உணர்வை தர வேண்டும் அன்பு மகனுக்கு என்று தொடங்குகிறது. இன்னொரு பொண்ணு போன வாரம் மேடையில் பேசுறாங்க, நான் அடித்து சொல்லுகிறேன், பந்தயம் கட்டி சொல்லுகிறேன், உலக வரலாற்றில் இது போன்ற காட்சிகள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் நடக்காது. ஒரு பொண்ணு மேடையில் சொல்றாங்க, நான் கலை கூத்தாடி, நேற்று வரைக்குமே என் குடும்பம் கலை கூத்தாடி, தெருவில் நின்று நான் பிச்சை எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் யார் தெரியுமா? கலை கூத்தாடி ஸ்னேகா. இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். கருப்பு சட்டக்காரவங்க எதுக்கு முதல்வரை இவ்வளவு கொண்டாடுறோம், உச்சி முகர்ந்து கொண்டாடுறோம்னா, பெரியாரின் பெருங்கனவு இது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட குலத்தொழில் செய்யக்கூடாது, அனைவரும் கற்றறிந்தவர்களாக மாற வேண்டும் என்பது அறிவுலக பேராசான் தந்தை பெரியாருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இவ்வளவு செஞ்சுட்டு
உழைக்காம இருக்கணும்ல, எல்லாம் செஞ்சுட்டாரு, திரும்ப எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற போகணுமா அப்படின்னு நினைக்கிறப்பதான் இன்னைக்கு காலையில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறார். 10 மணிக்கு நியூஸ்ல வருது கோயம்புத்தூர்ல இருக்காரு. கோயம்புத்தூர்ல போய் தந்தை பெரியார் பெயரில் அமைய இருக்கக்கூடிய நூலகத்தை, அறிவுசார் மையத்தை பார்வையிடுகிறார். கொஞ்ச நேரம் கழித்து பிரேக்கிங் நியூஸ் வருது, ஒரு குழந்தை மரணித்தவுடன் உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபீல்டு விசிட், மாலை மாநாடு, வயது வெறும் 73. நாளை மறுநாள் அவருக்கு வயசு 73. அருமை தம்பிகளே, அண்ணன்களே, திரை நடிகர்களே, அவரை எதிர்ப்பதற்கு முன்னால் அவர் அளவிற்கு உழைப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஏன் கேட்டா, ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை காட்சி இல்ல, உண்மையாகவே மோடி என்ற வில்லனோடு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அமித்ஷா என்ற வில்லனோடு நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ கேரளா பார்டர் வரைக்கும் வரலாம், தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ரியல் ஹீரோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நாங்க ஏன் இவ்வளவு இருமாப்பாக பெருமையோடு இந்த முதலமைச்சரை கொண்டாடுகிறோம்னு கேட்டா, எல்லாருக்கும் வரலாறு இருக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் வரலாறு இருக்கிறது. ஒண்ணு வேணா, நாளைக்கு யாராவது நினைச்சோம்னா நம்ம கூட கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஎம் ஆகணும்னு கனவு காணலாம், நாளைக்கே சிஎம் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் அவர் நேற்றைக்கு கட்சி தொடங்கி இன்னைக்கு முதல்வர் ஆனவர் கிடையாது. இன்றைக்கு பேசுகிறார் கோவையில், மக்களுடைய இன்ப துன்பங்களில் அவங்க கூட நில்லுங்க, அதனாலதான் அவங்க நம்ம கூட நிக்கிறாங்கன்னு பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது இயல்பு. ஆனால் உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தை நேரடியாக போய் பார்க்கக்கூடிய மனிதநேய மாண்பாளரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இந்த முதலமைச்சர் மீண்டும் வெல்வார் என்பதில் 1% கூட எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அப்படி அவர் வெல்ல வேண்டும் என்பதில் மிகப்பெரிய சுயநலம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. என்ன சுயநலம் தெரியுமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அவர்களுக்கு புதிதல்ல. வென்றால் அதிகமாக வேலை பார்ப்பாங்க, தோல்வியுற்ற போது ரொம்ப அதிகமாக வேலை பார்த்தாங்க. எனவே அது அவர்களுடைய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. எங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க தான் வேணும்னு நாங்கள் கேட்பது எங்கள் சுயநலம். எங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு மேல வரணும்னா நீங்கள் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்பது எங்கள் சுயநலம். அடுத்த தலைமுறை இந்த திட்டங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், டெல்லியை எதிர்த்து போராட வேண்டும், பாசிசத்தை எதிர்த்து போராட வேண்டும், மதக்கலவரம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது என்ற சுயநலத்தால் நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இறுதியாக மார்ச் 1 பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் வராருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. திருப்பரங்குன்றத்தை அவர்கள் ப்ராஜெக்டா வச்சிருக்காங்க, எப்படியாவது மற்றும் ஒரு அயோத்தியா மாத்திரணும்னு வெளிப்படையா பேசுறாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒற்றை ஆளாக நின்று கலவரத்துல கூட நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, கலவரம் என்ற சொல்லை உங்கள் வாழ்நாளில் தமிழ்நாட்டில் நீங்கள் உச்சரிக்க முடியாது என்ற நிலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். பாதுகாப்பான கரங்களில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் பாதுகாப்பான கரங்களில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காகவே அறிவியல் வளர்ந்து விட்டது, 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்த மாட்டோம். அறிவியல் எவ்வளவு துணை புரிகிறதோ அத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.